வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்னு என்னடா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். திஸ் இஸ் யுவர் மிஸ்டர் பிளாக் டிஷர்ட் சேனல். நான் உங்கள் பிளாக். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 சம்பவம் நடந்துச்சு. ஸோ ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து ஃபைனலாக நடந்தது வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 காலையில் 6 மணிக்கு வந்து மொத்தம் 6 பிளான்ட் இருக்குது நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸில். அதில் ஒரு கெமிக்கல் பிளான்ட்டில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து பேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கும் எதுவும் ஆகலை. ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எதுவுமே இல்லாத, ஐ மீன் டெத் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 11 பேருக்கு மட்டும் சஃபஸ்டிகேட் ஆகிருக்கு. அவங்களும் வந்து இப்போ எல்லாருமே நல்லாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 வீக் வந்து எல்லாருக்குமே லீவ் விட்டு அக்டோபர் 3 வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சைடு வந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்த 1 வீக் லீவ் வந்து எல்லாருக்குமே பே கொடுத்துருவோம். ஸோ எங்களுக்கு எம்ப்ளாயிஸ் தான் ஃபஸ்ட்டு. ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் டாடா எலக்ட்ரானிக்ஸ்னாலே இந்தியன் கம்பெனி. ஸோ அவங்க எம்ப்ளாயிஸ் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பே சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இதனால் வந்து அதோட ஐஃபோன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ கஸ்டமருக்கு ஏதாவது சப்ளை லேட் ஆகுமா அப்படின்றதுக்குமே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கான ஸ்டாக் வந்து எங்ககிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். ஸோ எந்த ஒரு டிலேவும் இருக்காது அப்படின்ற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வித்தின் 3 மந்த்தில் வந்து அந்த இப்போ எரிஞ்சு போன பிளான்ட்டையுமே வந்து ரீபில்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். என்ன விஷயம்னா, இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒசூர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ரிலேட்டடான ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது, என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க, என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எங்கே ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா, தொலேரா குஜராத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணதே கிடையாது. எல்லாம் தாய்வான், கொரியா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம் நம்ம. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செமிகண்டக்டர் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறது டாடா குரூப். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறதுனால இவங்களால வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒரு புது ப்ராடக்ட் நம்ம புதுசாக பண்ணுறோம்னா வி நீட் சம் ட்ரைனிங், கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ எலக்ட்ரான் அப்படின்ட்டு ஒரு குரூப்போட வந்து டைப் வச்சிருக்காங்க. அந்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய்வான் பேஸ்டு PSML அப்படின்ற ஒரு கம்பெனி. PSML அப்படின்னா நத்திங் பட் பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட தான் டைப் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம டாடாஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 91,000 crore, எவ்வளோ 91,000 crore வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AI பேஸ்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் மிஷின்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேஷனில் இருக்கிற மாதிரி பேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது கம்பெனி என்னடா பண்ண போகிறாங்க, உள்ள பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்களே அந்த தாய்வான் கம்பெனி என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்ப்ளீட்டான ட்ரைனிங் தர போகிறாங்க. உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே கம்ப்ளீட்டான ட்ரைனிங் கொடுத்து ஃபுல் ஒர்க் ஃபோர்ஸுமே ட்ரைனிங் கொண்டு வந்து மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து 50,000 வேஃபர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கெப்பாசிட்டி அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வேஃபர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ செமிகண்டக்டர் லேயர். ரொம்ப தின்னான சிலிக்கான் லேயர் இருக்கும். அந்த லேயர் தான் வந்து செமிகண்டக்டரில் ஒரு முக்கியமான பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2030 வந்து 20,000 ஜாப் வேகன்சிஸ். இது வந்து டாடா சைடுன்னு சொல்கிறது. 20,000 ஜாப் வேகன்சிஸ் வந்து டேரெக்டாக நாங்கள் எல்லாருக்குமே கொடுப்போம், எல்லா இந்தியன்ஸுமே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த செமிகண்டக்டர் செய்கிறாங்களே, இது எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பவர் மேனேஜ்மெண்ட் IC, அதுக்கப்புறம் டிஸ்பிளே டிரைவர்ஸ், அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர், அப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் லாஜிக்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே யூஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நம்ம சந்திரசேகரன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டாடா சன்ஸோட சேர்மன், அவர் ஒரு தமிழன் தான் நினைக்கிறேன், சந்திரசேகரன். அவர் என்ன வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2030 அதாவது 2030 வந்து 1 ட்ரில்லியன் அளவுக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆக போகுது. வேர்ல்டு வைடாக வந்து 1 ட்ரில்லியன் அளவுக்கு பூம் ஆக போகுது. இதில் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ளே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதனால தான் வந்து டாடா குரூப் வந்து ஃபஸ்ட்டு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ ஜம்ப் ஆகிருக்காங்க. ஸோ
நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கோடிக்கணக்கில். நான் முன்ன சொன்ன மாதிரி 91,000 crores வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணி 2030 வந்து 20,000 பேருக்கு டைரக்ட் ஜாப்ஸ்மே கொடுத்து இந்த 1 trillion இருக்கிற ஒரு குளோபல் மார்க்கெட்டில் வந்து நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு அசைக்க முடியாத ஒரு கம்பெனியாக டெவலப் ஆக போகுது. ஸோ இது இல்லாமல் நம்ம டாக்டர் ஃப்ராங்க் ஹாங், இவர் யாருன்னா சேர்மன் ஆஃப் பிஎஸ்எம்சி, முன்ன சொன்னீங்களா, பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன். இவருமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா நம்மளுக்கு மொத்தம் 2 விஷயம் இருக்குது. மொதல் விஷயம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து செமிகண்டக்டரோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக போகுது. நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஐஃபோன்லாம் சாதாரணமாக வச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே டெவலப் ஆகிட்டு வரும். லேப்டாப்ஸ் எல்லாம் முன்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே லேப்டாப்ஸ் நம்ம வாங்குகிறோம். இந்த மாதிரி வாங்குறதுனால செமிகண்டக்டரோட டிமாண்ட் வந்து இந்தியாவிலே வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்ததுக்கும் இப்போ இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ணி மேட் இன் இந்தியா அப்படின்னு லேபிள் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒன்று. அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து செமிகண்டக்டர் சப்ளை செயின் வந்து யார் பண்ணுவா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் யார் பெரிய அதில் ஜாமாவானா வரப்போறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு மேஜர் ரோல் பண்ண போகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது டாடா எலக்ட்ரானிக்ஸ்னாலே ஓகே கிருஷ்ணகிரி ஒசூரில் இருக்கிற பிளான்ட்டு அதில் ஐஃபோன் ஸ்பேர் பார்ட்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஒரு மெயின் ஃபோக்கஸ், மெயின் கோலே பார்த்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான். ரீசெண்டாக கூட மோடி சார் கூட ப்ளஸ் இந்த தாய்வான் சேர்மன் அப்புறம் நம்மளோட டாடா எலக்ட்ரானிக் சேர்மன் 2 பேருமே ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணி இந்த ட்ரைனிங் இனிஷியேட் பண்ணுறதுக்காக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ராங்க் இருக்கார் இல்லையா, அந்த தாய்வான் கம்பெனியோட ஓனர், அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்டெரக்டாகவும் டைரக்டாகவும் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு 2030 வந்து வேலை வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸில் மட்டும் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேலே டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் ஜாப் வேகன்சிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இதில் டாட்டா வந்து அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20,000 பேருக்கு மேலே டேரெக்டாக ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து கிருஷ்ணகிரி ஒசூரில் இருக்கவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் முன்னையும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏரியாலையும் வேறு லெவலில் வந்து க்ரோத் இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் சரி, அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மற்ற கம்பெனிஸு, மற்ற கடைங்க, ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு புது ரோடே கூட போட்டிருக்காங்க. ஒசூர் டு பாலக்கோட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு ரோடே கூட போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறேன், இது ஏன்டா எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மள மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட்டு ஆட்டோமேஷன், அப்புறம் மிஷின் லேர்னிங், அப்புறம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுல்லாக நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஒன்று. 2வது விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது +1 படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன குரூப் எடுக்கலாம், நெக்ஸ்ட் என்ன டிகிரி படிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வீட்டிலலாம் எப்படி இருப்பாங்கன்னா டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், அவ்வளோதான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் டு சேஞ்ச் சம் குட் சேஞ்சஸ் இன் அவர் சொசைட்டி, ரைட்டுங்களா? ஏன்னா வந்து நான் படிக்கும்போது, நான் ஸ்கூலிங்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. மோஸ்ட்லி என் பேட்ச், என் செட்டில் இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் படிக்கும்போது இது எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த குரூப் எடுத்தால் இந்த டிகிரி படிக்கலாம், இந்த டிகிரி படித்தோன்னா இந்த மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம ஜாப்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஓகே, ஏஐ வந்து பூம் ஆகிட்டு வருது, நெக்ஸ்ட் படிக்கிறதா இருந்தால் +2 முடிச்சுட்டு பிடெக்கில் ஏஐ படிக்கலாம், மிஷின் லேர்னிங் படிக்கலாம், ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக படிக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்கள கைட் பண்ணுங்கள். இதுதான் அவங்கக்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் கடைசி சின்ன விஷயம் தான், ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே யாருக்கு +1 படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாரையும் வந்து மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, நம்மளோட 2030 அது 2 இயர்ஸ் போயிட்டுருக்கோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம இந்த சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் வந்து க்ரோத் ஆக முடியும். ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நாளைக்கு சந்திக்கலாம். இது உங்கள் மிஸ்டர் பிளாக். லவ் யூ ஆல், பாய், டேக் கேர்.